पादं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् पदद्वय प्रभाजाल पराक्रतसरोरुहा सिञ्जानमणिमञ्जीर मण्डित श्रीपदाम्बुजा मराली मन्द्रगमना महालावण्यसेवधी सर्वारुणा अनवद्यांगी सर्वाभरणभूषिता நகதீதிக்கு சஞ்சன்ன நமச்சன தமோகுணா அப்படிங்கிற நாம போன வாரம் பார்த்தோம். அம்பாளுடைய பாதங்களுக்கு யார் வணங்குகிறாளோ அவளுடைய இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்ட அம்பாளுடைய பாதத்திலிருந்து வர நகங்கள்ல இருந்து வரக்கூடியதான அந்த கிரணங்கள் போக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்க. ஆகையால் மற்ற பதார்த்தங்கள் லௌகிக பதார்த்தங்கள் எல்லாமே வெளியிருட்ட போக்கடிக்குமே தவிர மனுஷனுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான உள்ளிருட்ட போக்கக்கூடியதான சாமர்த்தியம் கிடையாது. அது அம்பாளுக்குத்தான் முடியும். அம்பாளுக்குத்தான் முடியும்னு சொன்னா அது அம்பாள் தனியா பண்றதில்ல. நீங்க நமஸ்காரம் பண்ணினா போறோம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். உள்ளிருட்டு போகணும் அஜ்ஞானம் போகணும் அப்படின்னு நீங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம். வெறும் நமஸ்காரம் பண்ணினாலே சகலமும் போயிடும். அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு புராணத்தில் இருக்கக்கூடியதான விசேஷமான ஒரு சரித்திரமும் அம்பாளுடைய பாத மகிமையும் இவைகள்லாம் முன்னால போன வாரம் பார்த்தோம். இதனால என்ன தெரிகிறது? மனுஷன் வினயத்தோட இருக்கணும். சாஸ்திரம் பார்த்தா சாஸ்திரனுடைய ஒரு அழகு என்ன? மனுஷனுடைய ஒரு கேரக்டரை மாற்றணும். அவன் தான் வாழ்க்கையில உயரணும். எப்படி உயரணும்? காசுனால புகழ்னால இல்ல, ஆத்ம குணங்கள்னால. அப்படிங்கிற அம்சம் வினயத்தை சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு அடுத்த நாம முன்னால பாதங்களை பத்தி சொன்னோம். இப்பொழுது என்ன சொல்றோம்? பதத்வய பிரபாஜால பராக்கிரதரோருஹா. ரெண்டு பாதங்கள் இருக்க. அந்த பாதங்களுடைய பிரபைகளுடைய கூட்டம், அந்த பாதங்களுடைய ஒளி, அந்த ஒளி கூட்டம் இருக்கிறதுல அது என்ன பண்ணிட்டு அந்த பிரப ஒரு அழகு, அந்த அழகு என்ன பண்ணிட்டு பராக்கிரத சரோருஹா தாமரையை வென்றதாம். அப்ப அம்பாளுடைய இரண்டு பாதங்களும் தாமரையுடைய அழகையும் தாமரையுடைய ஒரு மென்மையும் தாமரையுடைய ஒரு ஒளியும் தாமரையுடைய ஒரு அழகும் தாமரையுடைய ஒரு அமைப்பையும். ஒரு தாமரைன்னு பார்த்தாலே நமக்கு ஒரு ஒளி இருக்க, ஒரு மென்மை இருக்க, தாமரையில ஒரு அழகான அமைப்பு இருக்க. வேற எந்த புஷ்பத்துக்கும் இல்லாததான ஒரு அமைப்பு தாமரைக்கு இருக்க. அந்த கந்தத்துல இருந்து ஒவ்வொரு இதழா வெளியில வருது. அந்த தாமரைக்கு மட்டும் டபுள் கலர்னு சொல்றது பார்த்தால நுனியில சிவப்பு இருக்க, நடுவுல வெளுப்பா இருக்க. இது தாமரைக்கு தான், வேற எந்த புஷ்பத்துக்கும் வராது. அப்படியே ஒரு மென்மை, ஒளி, அழகான அமைப்பு, இவைகள்லாம் ஒரு அழகு, இவைகள்லாம் தாமரைக்கு சுபாவ சித்தமாக இருக்கு. ஆனா அந்த தாமரையில ஒரு தோஷம் இருக்கு. என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, காலமே மலர்ந்தால் சாயங்காலம் அது மறுபடியும் முகலிதமா போயிடும். ஒரு நாள் தான், அடுத்த நாள் மறுபடியும் சூரிய கிரணங்கள் வந்து மறுபடியும் மலரும், மறுபடியும் போயிடும்.
அப்ப அதுக்கு சில நேரம்தான் அலறுவது, சில நேரம் முக்குளிதமாறது அப்படிங்கிற ஒரு சுவாவம் இருக்கு. ஆனா அம்பாளுடைய பாத தாமரையோ அப்படி இல்லை, எப்பொழுதும் மறந்துட்டே இருக்கு. அதனுடைய வாசனையும் அதனுடைய பிரபையும் அதனுடைய மென்மையும் அதனுடைய அழகும் அது ஒரு நாளும் மாறல. தேவதைகளை உட்பட எல்லோரும் அதை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க. இப்படி அந்த ஒளி இருக்கே, பதத்வய பிரபாஜால, இந்த ரெண்டு பாதங்கள் அம்பாளுடைய பாதங்களை இடது பாதம் வலது பாதம்னு ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். அதுல இந்த வலது பாதம் பிரகாசஸ்வரூபம், இடது பாதம் ரக்த சரணம். இந்த ரக்த சுக்ல பிரபா மிஸ்ர மதர்க்கியம் தைபுரம் மகா, ரக்த சரணமும் சுக்ல சரணமும் சேர்ந்து அதான் தாமரைன்னு சொல்லு. தாமரையில வெளுப்பான வல்ல கலரும் உண்டு, சிவப்பான கலரும் உண்டு. அதனால்தான் இங்க விசேஷமா இருக்கு. அந்த ரெண்டு ஒளியும் சேர்ந்து ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு ஒளி என்ன கொடுக்கறது உங்களுக்கு? இந்த சிவப்பு வெளுப்புங்கிறது வெறும் அறிவை கொடுக்கறது, சுத்தமான அறிவு. அந்த அறிவானது உலகத்துல மனுஷியாளுக்கு எப்படி உபயோகப்படுத்தணும், நம்ம வாழ்க்கையில எப்படி உபயோகப்படுத்த அதை நாம் வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்றது இந்த சிவப்பை சொல்லுது. அந்த சிவப்புங்கிற பதார்த்தம் என்ன சொல்றது? மனுஷனுக்கு அறிவு இருக்கு, உங்களுக்கு அறிவு பகவத் பிரகாசத்தினால வந்திருக்கு. அந்த அறிவை எப்படி உபயோகப்படுத்தணும், எந்த உபயோகத்தினால் அந்த அறிவை நீங்க அறிவால் நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்றது ரக்தச்சரணம். இப்படி இந்த ரக்த பிரபாவும் சுக்ல பிரபையும் ரெண்டும் சேர்ந்து பதத்வய பிரபாஜால, அதான் பதத்வயம். ரெண்டு பதங்களுக்கும் ரெண்டு பாதங்களுக்கும் ரெண்டு கலர், அந்த ரெண்டும் சேர்ந்து அந்த பிரபை இருக்கு பார்த்தீங்களா, சேர்ந்த பிரபை அது தாமரை இதழ் மாதிரி இருக்கான். பிரபாஜால பராக்கிரத தரோருஹா, அது என்ன பண்ணிட்டு தரோருஹா தாமரையை வென்றுடுது. எப்படி தாமரையை இது ஜெயித்தது கேட்டேன்னா சொல்ற, தாமரையே நீ காலமே அறந்தியானா சாயங்காலம் முகுளிதமா போயிடுறாய். இந்த தாமரையை பார்த்தீரா, இது ஒரு நாளும் அழியல, எப்பொழுதும் மலர்ந்துட்டே இருக்கு. இதை யார் நமஸ்காரம் பண்றாலோ அவளுடைய இதயம் மலர்கிறது. இதயம் மறந்து தாமரைக்கு நடுவில் ஒரு கர்ணிக்கைன்னு இருக்கு. எந்த புஷ்பத்துக்கும் இல்லாத விஷயம் இது. அந்த எல்லா புஷ்பங்களுக்கு எல்லாம் அந்த இதழ்கள்லாம் சேர்ற இடம் சின்னதா தான் இருக்கும், தாமரைக்கு மட்டும் பெருசா இருக்கு. அது நடுவுல பார்த்தீங்கன்னா 12 பீஜம் இருக்கும். அந்த தாமரைக்குள்ள 12 பீஜம் இருக்கும். நம்ம தலையில சகசிராரத்தில் இருக்கக்கூடியதான துவாதச சக்கரத்தை அங்கே சொல்றது, துவாதச பத்மம் அங்கே சொல்றது. சாதாரணமாக நாளைக்கு தாமரை பார்த்தீங்கன்னா அது பிரித்து நீங்க பார்க்கலாம். தாமரையானது அவ்வளவு விசேஷம். அப்படி அந்த தாமரையினுடைய ஒரு அழகையும் ஒரு மென்மையும் ஒரு ஒளியும் ஒரு விசேஷமான அமைப்பையும் ஜெயித்து அம்பாளுடைய பாதங்கள் வழங்கி கொண்டிருக்கு. ஆகையால் பதத்வய பிரபாஜால பராக்கிரத சரோருஹா, இது என்ன பண்ணிட்டு அறிவை கொடுத்து அறிவை உபயோகப்படுத்தும்படி பண்ணு. அறிவானது உபயோகப்படுத்துறது எப்படி? சாஸ்திரங்களை வாசிப்பதனால். சாஸ்திரங்களை வாசிப்பதனால் மட்டும் இல்ல, அதை தன் வாழ்க்கையில அமைத்துக் கொள்வதனால். வாழ்க்கையில அதை அமைத்துக் கொண்டு அந்த வாழ்க்கையில நாம் எப்படி முன்னேறுகிறோம், அம்பாளை அடைய பார்க்கிறோம். இந்த ஜென்மாவே கடைசி பிறவியா எப்படி தாங்கள் பார்த்துக் கொள்வது, புனர் கர்ப்பரந்திரம் நபத்யந்தி தீராஹ அப்படின்னு மறுபடியும் இந்த பிறவி இல்லாத அந்த நிலையை நீங்க வரவழைத்துக் கொள்ளணும். எப்படி பிறந்தாலும் துன்பம் உண்டு, துன்பம் இல்லாம நீங்க பண்ணிக்கணுமே என இந்நிலையை அடையணும். அதை சொல்றது இந்த அம்பாளுடைய பாதங்கள். இதை பார்த்தோம். அதற்கு பிறகு சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபத அம்புஜா. இப்ப பாதங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கேன். முன்னால நகதீதி ரஞ்சன்ன நமஜன தமோகுணா அங்கே சொன்னேன். பதத்வய பிரபாஜால பராக்கிரத சரோரா, இதுவும் பாதத்தை பத்தி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபத அம்புஜா அப்படின்னு முன்னொரு நாமக பாக்கியம். பதத்வயஸ்ய கரணயுகளஸ்ய பிரபாஜாலேன, அதனுடைய பிரபையினால பிரபை கூட்டத்தினால சௌஷ்டவாதி குணசமூகேன துஷ்டு நன்றாக ஒரு பிரபை, இந்த குணசமூகத்தினால்
பராக்கிரதே நிரஸ்தே சரோருஹே தாண்டப்பட்டதான 2 கமலங்கள் தாமரைகள் யஸ்யாஸ்தா அப்படின்னா. அதற்கு பிறகு சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா அம்பாளுடைய பாதங்கள்ல கொலுசு போட்டிருக்கா. அந்த கொலுசுக்கு கீழே சுத்திலும் சின்ன சின்ன ஒரு ரத்னங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அது தொங்கிட்டு இருக்கு. நடக்கிற காலத்துல ஒரு அழகான சத்தத்தை பண்றதாம். அந்த சத்தத்தை அனுகரணம் பண்ணிட்டே வாக்தேவிகள் சிஞ்சா நமணி மஞ்சீர அந்த பதங்களை பார்க்கணும். அந்த சொற்கள் எப்படி சொல்றதோ அப்படி அது மாதிரி ஒரு அழகான சத்தம் பண்ணி கொண்டிருக்க கூடியதான பாதங்களை உடையவள். சிஞ்சா நமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா அப்படின்னு சிலம்புகள். அந்த சிலம்புகளுக்கு கீழே சின்ன சின்ன ரத்னங்கள் தொங்கறது. அம்பாள் நடக்கும் பொழுது அந்த ரத்னங்களுடைய ஒலியானது கேட்கறது எல்லோருக்கும். இது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நம்ம ஆத்துல ஸ்திரீகள் காலுக்கு இந்த கஜ்ஜிகை போட்டு அது நடக்கணும். அந்த சிலம்பு ஒலி கேட்கணும். அந்த ஒலி தான் கேட்கணுமே தவிர பாதம் கீழே வேற சத்தம் கேட்கக்கூடாது. அது கேட்கணும். சில பேர் நடந்தா பொத்து பொத்துன்னு நடப்பா. மேல் பிளாட்ல நடந்தா கீழ் பிளாட்ல இருக்க தலையில நடக்கிறா போல இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி நடக்கணும்? கீழே நம்ம நடக்கிற சத்தம் கேட்கப்படாது. ஆனா அவன் நடந்து வராங்கிறது எப்படி தெரியணும்? இந்த கால் இந்த ஒலி இருக்க பார்த்தீங்களா, இதனாலதான் தெரியணும். அம்பாள் சிதகிரி குண்டத்துல இருந்து உண்டானான். சகலமும் உண்டாச்சு. கூடதுல்பா கூர்ம புருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா இந்த நாம வரைக்கும் வந்தாச்சு. கேசாதி பாதாந்தம் வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த சிதகிரி குண்டத்துல இருந்து வெளியில வந்து தேவதைகளை நோக்கி வரலாம். வர காலத்துல இந்த நாம சொல்றா தேவதை சிஞ்சா நமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா என்ன மருங்க அந்த திருஷ்யத்தை அப்படியே மனசு ராசனா வந்து என்னமோ அழுதுண்டு வச்சுக்கூடாது. அது சொல்றப்ப நிஜமா அம்பாள் பிறந்து குண்டத்துல இருந்து வந்து வெளியில வந்து நம்மளை நோக்கி வரலாம். அந்த வர காலத்துல அதை ஸ்தோத்திரம் பண்றான். என்னமா ஒலி வருது பாத்தீங்களா? எப்படி அந்த ஒலியானது எப்படி? சிஞ்சானாஹா பூஷண ஜன்ய சப்த விசேஷம் குர்வாடாஹா அந்த கால் ஒலும்பு சிலம்பருடைய சத்தம் கேட்கறத பார்த்தீங்களா? அந்த சப்த விசேஷம் மனயஹா அது யாரு? அந்த சிலம்புக்கு கீழே இருக்கிற தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது பண்ணிட்டு இருக்கு. யோஸ்தாப்யாம் மஞ்சீராப்யாம் பாத கடகாப்யாம் மண்டிதாஹ மண்டிதா ஸ்ரீயோ. இங்க ஸ்ரீன்னா அழகான சத்தம்னு அர்த்தம். அதோட மட்டும் இல்ல, இப்படி நடந்தா நம்ம அதுல மகாலட்சுமி தாயார் இருப்பான். ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? காலுக்கு கட்சி போட்டுக்கணும், இது சிலம்பு போட்டுக்கணும், அதுல சின்ன சின்ன ரத்னங்கள் இருக்கணும். அதனுடைய சத்தம் கேட்கணும். அந்த சத்தம் தான் கேட்கணும். இப்படி இருந்தால் அந்த ஆத்த மகாலட்சுமி இருப்பான். ஸ்ரீ மண்டிதா ஸ்ரீயோ தாதுசே பதாம்புஜே யஸ்யாஹா. அந்த பாத தாமரைகள் அது நடக்கிறத நடந்துட்டே இருக்கிறப்ப அந்த ஒலியானது வீட்டுல கேட்கணும். இப்ப என்னன்னா இந்த டிவி சத்தம் ஒருத்த ராத்திரி டிவி வச்சா இந்த மேல 10 பிளாட்ல யாரும் வைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு வரட்ட நிசப்தமா இருக்கணும். சப்த காலுஷ்யம் இருக்கப்படாது. வீட்டுக்குள்ள வேத சப்தங்கள் கேட்டுட்டே இருக்கணும். புருஷால் வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கணும். ஸ்திரீகள் லலிதா சஹஸ்ரநாமம் போல கிரந்தங்களை படிச்சுட்டு இருக்கணும். ஆத்துல ராமாயண பாராயணம் நடக்கணும். இவைகள்லாம் நடந்துட்டே இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு அனிஷ்டம் வரவே வராது. ஆகையால் அந்த சத்தமானது என்ன பண்றதுன்னா சப்த காலுஷ்யத்தை போக்கடிக்கிறது. இவாளுக்கு எப்பொழுதுமே ஆத்துல மகாலட்சுமி பாக்கியம் வரும்படியே பண்றது. அதான் நத்ருதஸ்தா இதி அவிகல்பிதோபி தப்ரத்யய ஸ்ரீசப்தஸ்ய நதி சம்ஞா நிஷாதேவ நபவதி. இங்க ஸ்ரீசப்தத்துக்கு நதி சம்ஞே இல்லேன்ட்டார் பாணினி. யூஸ்தியாக்டவோ நதின்னு பேரு. ஈகாரமும் ஓகாரமும் தியோசனத்துல வந்த அந்த சப்தங்களுக்கு நதின்னு பேர் வச்சிருக்கார். துநதி சம்ஞாயாம்
அந்த நதி சமயம் ஸ்ரீ சப்தத்துக்கு இல்லை, அதனால கப்ரத்தியம் வராது. கிரத்வதபும்சகா இது கிரத்வஸ்து சம்யா பூர்வக விதேர் அனித்யத்வான்னேஹ பவதி. கிரத்வமும் வரலை. மண்டிதா ஸ்ரீயுக்தே பதாம்புஜே யஸ்யாஹ இது திரிபத பகுரீகிர்வா. இது 3 பதங்களோடு சேர்ந்த பகுரீகி சமாசமா வச்சிருக்கோம். ஏகாவதா என்ன சொல்லியிருக்க, அந்த சிலம்புகள்ல இருந்து தொங்கக்கூடியதான மணிகளுடைய சத்தத்தை கேட்டுட்டு அந்த சத்தத்தினால நடந்து வந்துட்டு இருக்கா. நடந்து வர்றது நமக்கு எப்படி தெரியுது? பார்த்து அறிய வேண்டாம். அந்த சத்தத்தை, இனிமையான சொல்களை, அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரமே நமக்கு எல்லாம் தெரிகிறது அப்படின்னு விசேஷமாக நமக்கு சொல்லியிருக்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம் என்ன? ஸ்திரீகளுடைய ஆபரணங்கள்ல காலுக்கு கொலுசு போட்டுக்கணும். அந்த கொலுசுல சின்ன சின்னதான மணிகள் இருக்கணும். அந்த அவைகளுடைய சத்தம் தான் கேட்கணும். காலில் தொப்பு தொப்புதான் நடக்கப்படாது. ஒண்ணு. 2வது, நீங்க ஜபம் பண்ணிட்டே இருக்கு, மாலா மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கு. ஜலிபிந்த கால் சிலம்பனுடைய ஒலி சத்தம் கேட்டதுன்னு வச்சுங்களேன். கேட்டா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஜபம் பண்ணணுமோ அவ்வளவு ஜபம் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். நம்ம பாட்டுக்கு ஏதோ சில பேர் எண்ணுவா, சில பேர் எண்ண மாட்டா, சில பேர் தப்பு தப்பா எண்ணுவா. 10 பண்ணி விட்டு 100 பண்ணியம்மா. இவ பண்றதெல்லாம் கணக்கிலேயே வராது. ஏன்னா நடுவில் பேசிட்டு இருப்பா. எத்தனையோ விவகாரம். மனசு அங்கே லக்கணமாகாது. வேற ஏதோ கஷ்டத்தை நினைச்சுட்டே ஜபம் மாலையை உருட்டிட்டு இருப்பா. இதெல்லாம் ஆனப்புறம் நிஜமாக உள்ள சஞ்சாச்சு. நிஜமாகவே அந்த மனசுல அந்த ஒரு பரிபாகமானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாள் நீங்க ஜபம் பண்றோம், இது போல சத்தங்கள்லாம் கேட்கும். இது வெறுமன தந்திரத்துல மட்டும் இல்ல, பிரகதாரண்யத்துல வேதாந்தத்துக்கும் உண்டு. அதே போல சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான நாடியில் இருக்கக்கூடியதான கலர்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்னு பிரகதாரண்ய கோபனிடத்துல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்க. அதே அம்சம் தான் இங்க சொல்ற. சிஞ்சான மணி மஞ்சீர மண்டிச்சத்து பதாம்புஜா பிற மராலி மந்தகமனா மகாலாவண்ய தேவதி. மராலி மந்தகமனா, மராலின்னா பெண் அம்சம். அன்னபட்சிகள் இருக்கு பார்த்தல, அதுவே அழகா நடக்கும். அதனுடைய நடையே ஒரு விசேஷம். இந்த நடையானது எப்படியோ அம்பாளுடைய நடையும் அப்படித்தான் இருக்கான். அம்பாள் எங்க நடந்துட்டு இருக்கா? இப்ப சொன்னேன், நடந்துன்னு வந்துட்டு இருக்கா. வாக்தேவ உட்கார்ந்து இருக்கா. சிதக்கு குண்டத்துல இருந்து அம்பாள் எழுந்துட்டா. எழுந்து நடந்து கொண்டு இருக்கா தேவதைகள் பக்கத்துல. அந்த நடைய பார்த்துட்டு வாக்தேவர்கள் சொல்றா, மராளி மந்தகமனா. அந்த பெண் அன்னங்கள், அன்னப்பேடுகள், அவைகள் எப்படி நடந்துட்டு வர்றது, எப்படி நடக்கிறதோ அது மாதிரி நடக்கிறாளா அம்பாள். சாதாரணமா புருஷாளுடைய நடைக்கும் ஸ்திரீகளுடைய நடைக்கும் வித்தியாசம் இருக்கும். எப்படி இருக்கும்? புருஷாளுடைய நடையில ஒரு வேகம் இருக்கு, ஒரு அழுத்தம் இருக்கு. ஸ்திரீகளுடைய நடையில ஒரு மென்மை இருக்கு, ஒரு பார்க்கறதுக்கு அழகு இருக்கும். ராமாயணத்துல சொல்றப்ப சீதாதேவி ராமனை பார்த்து சொல்றா, தந்தர் பத்மகலபத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம் கன்யாத்ரக்ஷந்தி மே நாதம் கிருதஜ்ஞம் பிரியவாதினம். எங்க ராமனை இனிமேல அவதான் பார்க்க போறா, நான் பார்க்க போறது இல்ல. ஏன் பார்க்க போறது இல்ல? அசோக வனத்துல இருக்கேன், நான் இருக்கேனா போனேன்னா அவருக்கு தெரியாது. இங்கதான் போனா 2 மாசம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கா. 2 மாசம் 10 மாசத்துக்கு வராதோ, 2 மாசத்துல வர போறாரா ஒன்னும் தெரியல. இருந்தாலும் என் ராமனை இனிமேல காட்டில் இருக்கக்கூடியதான மனிதர்கள் மார்க்கைகள் பார்க்க போல. சம்பத்மலபத்ராட்சம் முன்னால பார்த்தேன்னா அவருடைய கண்ணை பார்க்கணும். எத்தனை தரம் பார்த்தாலும் மனசுக்கு சந்தோஷம் ஏது, திருப்தி ஏற்படல. அந்த தாமர கண்ணன் சம்பத்மலபத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம். அந்த சிம்மம் நடக்கிறா போல நடக்கும். பின்னழகு ராமனுக்கு வச்சத்தி, முன்னழகு அந்த கண்கள்னால. அந்த நடையில பாக்கிறவே அது எத்தனை தடவை பார்த்துட்டே இருக்கலாங்கிறான் சீதாதி. ஒரு ஆத்துக்காரி புருஷன் ஸ்தோத்திரம் பண்றாங்கன்னா பாருங்க எவ்வளவு விசேஷம். அவ்வளவு அழகா பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம்.
அழகுன்னா பெண்களுக்கு தான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னன்னா புருஷாளுக்கும் அழகு இருக்குன்னு சொல்ற. அப்படி புருஷாளுடைய அழகுல ஒரு வேகம் இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும். பெண்களுடைய அழகுல அது ஒரு நடையில ஒரு மென்மை இருக்கும், ஒரு சௌக்குமாரியம் இருக்கும். அது ஒரு ஒரு பத்திரத்தை இருக்கும். பத்திரமா நடக்கணும், தெரிஞ்சு கீழே விழக்கூடாது. சாதாரணமா பாருங்க, ஸ்திரீகள்லாம் கீழே விழுந்து பார்த்திருக்கீங்களா? கிடையாது. வயசான பிறகு தானே விழலாம், அது வேற இல்லை. சாதாரண புருஷர் சரக்கு சரக்குன்னு கீழே விடலாம். தெரியும், வாழ்க்கையில விடலாம், நடக்கிறவங்க விடலாம், அது வேற விடலாம். அது என்ன அவார்டுல ஒரு பத்திரத்தை. சாதாரணமாக பெண்களுக்கு எல்லா இனத்திலையும் இருக்கு, இவள மட்டும் இல்லை, எல்லா இனத்திலையும் இருக்கு. அதுலயும் அன்னபட்சி இருக்கிறதுல அது நடக்கிறதே அது ஒரு சுகமாரியம் ஜாஸ்தி. அந்த அன்னபட்சியிலேயே ஆண் அன்னபட்சி எடுக்காதீங்க, அன்ன பேடுகளை எடுக்கலாம். அந்த பெண் இருக்கு பார்த்தல அதனுடைய நடையம். அதனால மராலி மந்தகமனா நல்லமா நடக்கிற மராளஹா அம்சஹா ஸ்வபாவாதேவ மந்தகதி. பதினேற்றரே அந்த அன்னம் வேகமா ஓடாது, வெள்ளமா தான் போகும். ஏ சுவாமி, நம்பிக்கை இருக்கிற இடத்துலாம் இருக்கும், இடங்கள்லாம் இருக்காது. அவைகள்லாம் மானச சரோவரத்துல இருக்கும். மானச சரோவரம் ஹிமாலயத்துல இருக்கு, அங்கே போய் பாருங்கன்னு கேட்டாங்க. உங்க மனசுங்கிற சரோவரம், மானச சரோவரம் நம்ம ஊர்ல எதை சொல்லிட்டு இருந்தாலும் ஹிமாலயத்துல இருக்கு, அங்கே இருக்க ஒண்ணும் வேண்டாம். உங்க மனசு சாந்தமா இருந்தா இங்கே இருக்கு, கோபம் வேண்டாம், சாந்தியோட இருந்தா இருக்கிறது போறோம்னு விட்டுங்க. எது கிடைக்கிறதோ அம்பாள் போட்ட பிச்சை நினைங்க. யார் எது சொன்னாலும் கோவிச்சுக்க வேண்டாம். என்னிடத்துல தப்பு இல்லையே, நான் சாஸ்திர பிரகாரம் தானே நடந்துக்கிறேன். அவ வச்சா வைகிட்டோம், பொறுமையை கையில பிடிங்க. உங்க மனசுல அன்னப்பட்டி வரும். மராலி மந்தகமனா, வேகமா ஓடப்படாது, எதையும் இங்கேயும் இங்கேயும் அடிச்சுன்னு ஓடப்படாது, நிதானமா பண்ணுங்க. சில பேர் இன்னைக்கு பண்ணா நான் இன்னைக்கு யோசனை பண்ணுவா, அப்படி இல்லை, பண்றது பண்ணணும். ஆனா ரொம்ப அவசரப்பட்டு இதை தள்ளி அதை தள்ளி அப்படி பண்ணக்கூடாது. அந்த அன்னப்பட்டி அப்படி நடக்கிறதா மந்தகதி. தத்ராபி ஸ்திரீ ஜாத்தியா, அதுலயும் ஸ்திரீ ஜாத்தியா பெண்ணினத்துக்கு சேர்ந்ததான அந்த அன்னப்பட்டி இருக்கிறதா அன்னப்பேடு, அது நடக்கிறதா எப்படி? விசேஷதா இது மராளி ஏவ உபாத்தா. மராள மந்தகமனா சொல்லல, மராள மந்தகமனான்னு சொன்னா அன்னப்பட்டி மாதிரின்னு அர்த்தம் வரும். மராளி மந்தகமனா ஏன் சொல்லியிருக்கேன்? கீட்டை போட்டேள், மராளின்னு ஏன் ஸ்ரீலிங்கத்தை போட்டேள்? பெண் பட்சி அதை விட நல்லா நடக்கிறதா? ஆண் அன்னத்தை நடக்கிறத விட பெண் அன்னப்பட்டி நிலையில ஒரு அழகு இருக்கு சார். அந்த அழகு மாதிரி மந்தகமனா. அதுக்கப்புறம் சத்யாயவ மந்தகமனம் எஸ்யா, ராமனை சொல்லும் பொழுது தாமஜ வர கமனா, அங்கே வர யானை நடக்கிறா போலங்கிறது, மதித்த யானை நடக்கிறா போல புருஷால சொல்ற. ஸ்திரீகளை சொல்லும் பொழுது மராளே மந்தகமனா, அன்னப்பட்டினால மென்னமா நடக்கும். இதை படிச்சதுனால நமக்கு என்ன தெரிகிறது? ஸ்திரீகள் ஆத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கணும். ஃபுட்பால் விளையாடுற ஆத்துல கொஞ்சம் நம்ம தானே மெல்லமா நடக்கணும், சத்தம் பண்ணாம நடக்கலாம். மனுஷனுடைய மனசுல ஒரு சாந்தி இருக்கணும், ஒரு சாந்தி இருக்கணும், யாரையும் கோச்சுக்காம இருக்கணும். அம்பாள் உள்ள இருக்கா, என்னுடைய இதயத்துல அம்பாள் இருக்காங்கிற நினைப்பு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஏதோ அம்பாளுக்கு முன்னாடி ஜபம் பண்ற மாதிரி இருக்கிறது இல்ல, காரணம் சொல்லணும் இல்ல, 24 மணி நேரம் உங்க இதயத்துல அம்பாள் இருந்துருக்கா. அதை பார்த்து வேகமா நடந்தா, குழந்தைய கையில வச்சுட்டு வேகமா ஓடினீங்கன்னா என்ன ஆகும்? குழந்தைக்கு வலிக்குமோ இல்லையா, அது சுழுக்கு பிடிச்சிக்குமோ இல்லையா? குழந்தைய வச்சுட்டு இருக்கவா எப்படி நடக்கிறா? அம்பாளை நீங்க இதயத்துல வச்சுட்டு இருக்கல எப்படி நடந்துக்கணும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இருக்க மனுஷன் எப்படி வாழறான், அதான் அவனை சொல்ற. ஸ்ரீ அரவிந்தர் சொல்ற, கார் பிடிச்சி இருக்காதேங்கிற. கார் இருக்கு பிடிச்சி இருக்கக்கூடாதான். என்ன சுவாமினர்? அதுக்குள்ள சைத்தன்யம் இருக்குங்கிற. சார் சேதனம் ஜடம் வித்தியாசம் இருக்கு, அது சைத்தன்யம் ஜடம் தானேன்னு கேட்டேன். இல்ல இல்ல, அரவிந்தர் கேட்கல, இருக்கிறவர் சொல்றார். அரவிந்தருடைய அபிப்பிராயம் என்னன்னு,
அது அவிபாவிதமான சைத்தன்யம் அதுல இருக்கும். விபாவித சைத்தன்யம் தான் சேதனாளுக்குள்ள இருக்கு. அன்மானிஃபெஸ்டட் கான்சியஸ்னஸ் அதுல இருக்கு. அவ அப்படிதான் பேசுவா. சட்டம்னு சொல்லாம சப்டிடியூடும்பா. அவளுடைய பாட்டை எப்படி என்ன சுவாமி இப்படி சொல்றீங்களே என்ன? கடைசியில சூத்திர பாஷ்யத்துல இந்த அம்சம் இருக்கு. சூத்திர பாஷ்யத்துல விபாவித அவிபாவித சைத்தன்ய துவயம் இருக்குன்னு ஒரு பட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்க. அத அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரியே எந்த பொருளா இருந்தாலும் தரதரான்னு இழுக்கிறது ஒரு தேவை எடுத்து இங்க வைக்கணும். ஒரு பாத்திரத்தை இங்கிருந்து தள்ளி விடாது. சில பேர் பேனா போடணும் இப்படி போடுவான். போடப்படாது, கொண்டு போய் இங்க கொடுக்கணும் கையில. இதெல்லாம் சில குணங்கள் நம்ம வரவழைக்கும். எதையும் தூக்கி போடுறதோ காலால எதறி உரட்டுறதோ உதைக்கிறதோ இதெல்லாம் பண்ணப்படாது. நான் சொல்றேன். இந்த நாமாண்டி விசேஷம் என்ன? இப்படி மராளே மந்தகமனா. அதனால சத்யாயேவ மந்தகமனம் எஸ்யா. அது மாதிரி இத அம்பாள் நடக்கிற நடையானது அன்னப்பேடுகள் மாதிரி இருக்கு, அது நட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஆனா யோசனை பாட்டி பார்த்தேன்னா அன்னப்பேடுகளும் என்ன பண்றதா அம்பாளுடைய நடைய பார்த்து நான் அதை கத்துக்கிறேனே அப்படிங்கறதான். ரொம்ப அழகா இருக்கு. இது மாதிரி அடைய நம்ம பண்ணினா எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பதன்யாச கிரீடா பரிச்சயம் இவாரத்து மனசா கலந்தே கேலம் பவன கலஹம் சாஹா நஜஹதி. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். அம்பாள் நடக்கிறவன் உறுதி பார்க்கறது, அதே மாதிரி நான் நடந்து பார்க்கறது, அந்த பட்சிகள்லாம் இப்படி பண்ணிட்டே இருக்கான். அது அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி நடக்கிறது இமிட்டேட் பண்றது விடவே இல்லையா. ஏன்னா வரவே இல்லையா. என்ன பண்றது? என்னதான் நம்ம பண்ணி பார்க்கிறோம், வரலேன்னு கலந்தே என்னதான் பண்ணினாலும் தப்பு பண்ணிட்டே இருக்கான். கலனும் தப்பு பண்ணிட்டே இருக்கு. கொஞ்சம் அது மாதிரி வரல, அந்த அழகு வரல சார் அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஸ்ரீபுரத்துக்கு போனீங்கன்னா பாருங்க, அம்பாளுடைய நடையோ அங்க இருக்கக்கூடியதான அன்னப்பட்டிகள் நடக்கிறதோ பார்த்து அம்பாள் நடக்கிறதோ பார்க்கறதா, பார்த்து தானும் நடக்கணும்னு ட்ரை பண்றதா. வரல மறுபடியும் பார்க்கறது. என்ன ஆச்சாரியர் சொல்றார், கலம் தஸ்தே கேலம் பவன கலஹம் சானஜஹதி. ஓஹோ, இது அம்பாள் பார்த்தா அடாடா இந்த அன்னப்பட்டிகள்லாம் ரொம்ப சமப்படுறது, என்னுடைய நட மாதிரியே நட வரணும்னு அதை ட்ரை பண்றது, முயற்சி பண்ணினாலும் கிடைக்கலையே. அவளுக்கு ஒரு வியக்தி அதை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றான், அவனுக்கால கிடைக்கல, அவனால பண்ண முடியல. அப்ப என்ன பண்ண சார்? இந்த படித்தவன் அறிவுள்ளவன் அவளுக்கு அறிவுற்றணும் அல்லவா? அதனால தானே உயர்ந்ததான நில பிராமணன். வித்யாக வை பிராமணமா ஜகாமா தேவதையே. ஒரு படிப்பு பிராமணனுக்கு வந்திருக்கு, அது பத்திரமா காப்பாத்தடா. யோக்கியமான சிஷ்யனுக்கு சொல்லணும், ஆகாட புத்திக்கிட்டு சொல்லக்கூடாது. யோக்கியமான சிஷ்யனுக்கு சொல்லணும். யார் இடத்துல சிறந்த இருக்கோ, யார் இடத்துல கத்துக்கணும்னு அவா இருக்கோ அவளுக்கு நிச்சயமா சொல்லணும். அவளுக்கு இதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி சாஸ்திரம் சொல்றது. இது அம்பாளுடைய காலில் இருக்கக்கூடியதான சிலம்புல இருக்கக்கூடியதான அந்த முத்துகள் இருக்கு பார்த்தீங்களா, அது பாடம் நடத்துறதா. அதத்தேஷாம் சிக்ஷாம் சுபகமபி மஞ்சீரணிட்டா. இந்த மஞ்சீரத்தான் இங்க எடுத்தார். மர சிஞ்சான மணி மஞ்சீர மண்டிக ஸ்ரீபதாம்புஜ. அந்த மஞ்சீரம் இங்க இருக்கு. அதத்தேஷாம் சிக்ஷாம் சுபக மணி மஞ்சீரணிட்டாது ஆசட்டாளம் கரண கமலம் காரு தெரிச்சே. அழகான சரித்திரம் உள்ளவளே அம்பாளுக்கு சொல்ற. கரகதவுங்கிற காத்து அழகா நடப்பவளேன்னு ஒரு அர்த்தம். அழகான இனிமையான நல்லதோர் நடத்தை உள்ளவளேன்னு அர்த்தம். ஆயால் என்ன மனுஷாளுக்கு எப்படி இருக்குன்னா நடத்த நன்னா இருக்கலாம். எதிர்க்கிறப்போ ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்றது, போறன்னு அவன் கிடக்காங்கிறது எப்பொழுதுமே செயமா இருக்கு. உள்ளூர மனசுல ஒண்ணு, வாயில ஒண்ணு, செயல்ல ஒண்ணு இருக்கப்படாது. மூணும் ஒன்னா இருக்கணும். இப்படி அழகான நடத்தை உங்களுக்கு கொடுக்கறது அம்பாளுடைய ஒரு ஆசீர்வாதம். அதனால அதை பாடம் சொல்றாளாம். அம்பாளை நீங்க சொன்னேன்னா, அம்பாளுடைய நாமாவை சொன்னேன்னா இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு வரணும். அது வரலைன்னா வாயால ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், டேப் ரெக்கார்டர் பிளே பண்றா போல பண்ணிட்டு இருக்கேன், அது லாபம் இல்லை.
ஆகையால் இப்படி சொல்றது அப்படின்னார். இதே அபிப்பிராயத்தை மூக்க கவி சொல்ற மராளீனாம் யனாபியாச கலனா மூல குரவே. ஆமா, மராளிகள் பெண் அன்னங்கள் அன்னப்பேடுகள் அவளுடைய யான அபியாச கலனா அவ நடத்தையினுடைய அவளுடைய நடை இருக்க அந்த நடையினுடைய அபியாசத்துக்கு மூலதூர்வா இருக்கு உங்களுடைய பாதங்கள். தரித்திராணாம் திராணம் எதுக்கிற துரோத்தியான தரவே. இத மனசுல யார் நினைச்சு பாக்குறாளோ அம்பாள் நடந்து வந்துட்டு இருக்காங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணை மூண்டு அப்படி பாருங்க. இந்த ஹோமகுண்டத்திலிருந்து வெளியில வந்து அம்பாள் நடந்து உங்களை நோக்கி வர அப்படி பாருங்களேன், தியானம் பண்ணுங்களேன். என்ன இப்படிப்பட்ட தியானமானது உங்களுக்கு என்ன கொடுக்கறது? ஆத்துல தரித்திரம் இல்லாம பண்ற அம்பாள் வந்துட்டே இருந்தா தரித்திரம் ஓடி போயிடும். அதனால தரித்திராணாம் திராணம் வியதிகர துரோத்தியான தரவே. தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான கல்பவருஷம் அம்பாளுடைய பாதங்கள். அதோட மட்டும் இல்ல, தமஸ்காண்ட பிரௌடி பிரகடன திரஸ்காரப்பட்டவே. உள்ளூர இருக்கக்கூடியதான இருட்டு அகம்மம் அபிமானம், இது எனது, நான் பண்றேன், இது எனக்கு சேர்ந்தது, எல்லாம் நான் தான் சௌக்கியமா இருக்கணும், எங்களவா சௌக்கியமா இருந்தா பரவாயில்ல, மீதி பேர்லாம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு நினைக்கூடாது. இத்தனை அஜானம் இருக்கு சார் மனுஷாளுக்கு. தமஸ்காண்ட பிரௌடி பிரகடன திரஸ்காரப்படவே ஜனோயம் காமாட்சியா கரண நளினாய ஸ்ருஹயதே. அந்த காமாட்சியுடைய பாதங்கள் என்ன நோக்கி வர வேண்டாமா? என் இதயத்துல வந்து உட்கார வேண்டாமா? அமராணி மந்த கமனா மகாலாவண்ய தேவதி. இப்படி அம்பாளுடைய ஒரு நடைய பத்தி விசேஷமாக சொன்ன. அதுக்கு பிறகு அம்பாள் எப்படி சொல்ற? மகாலாவண்ய சேவதி. லாவண்யம் அழகு. இந்த அழகுங்கிற பதத்துக்கு அர்த்தம் யாருக்கும் சொல்ல தெரியல. அழகு கண்ணுல இருக்கா, காதுல இருக்கா, மூக்குல இருக்கா தெரியல. அழகுன்னு என்னதுன்னு தெரியல. அழகு எது? அமைப்பு. கண்ணுக்கு தகுந்த மூக்கு, மூக்குக்கு தகுந்த வாக்கு, வாக்குக்கு தகுந்த சரீரம், தெரியறதுக்கு சில பேருக்கு யானை மாதிரி தெரியறதுக்கும் முகம் மட்டும் கொஞ்சம் மாங்கோழி சின்னதா இருக்கும், லாபம் இல்லை. மூக்கு மட்டும் ரொம்ப நீளமா இருக்கும், கண்கள் சரியா இருக்கும். கண்கள் விசாலமா இருக்கும், அது வந்து புருவம் வேற மாதிரி இருக்கும். இப்படி இல்லை அமைப்பு. பார்த்த மாத்திரத்தினாலேயே நமக்கு அவளிடத்த ஒரு கௌரவம் தோடணும். ஸ்ரீமத் பாகவதத்துல 2 ஸ்திரீகளை வர்ணிச்சிருக்கா. ஒண்ணு பூதனைய வர்ணிச்சிருக்கா. அந்த சுகசுவாமி எல்லாத்தையும் விட்டவன். அத்தியாசிரமித்ய பரமம் பவித்ரம் புரோவாச்ச சம்ய கிருஷ்ணங்கஜுஷ்டம் அப்படின்னு சந்நியாசாசிரமத்தை விட உயர்ந்தவரவன். எம்பிரம் ரஜந்தமனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவா புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி அப்படின்னு வியாசாச்சாரியார் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருக்கு மனசுல தோணித்தான், எல்லாரும் என் பையன்னு சொல்றான், நமக்கு என் பையன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையேட்டார் என்று தோணித்து பாருங்க. எல்லையும் முடித்தவர் இவ்வளவு பெரிய ஏதாவது அவருக்கு என்னமோ ஒரு ஆசை கூட வரல, ஒரு தோற்றம். அவர் அவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கார், அவ்வளவு உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அறிஞ்சிருக்கார். அடுத்த கடம் அவருடைய மனசினாலேயே ஏற்பட்டு முன்னால ஒரு குழந்தை வந்து நிக்கிறார். என்ன குண்டா வாட்ட சாட்டமா குண்டா இருக்க. இவர் பார்த்தார், அப்பான்னு. யாரப்பா நீனர்? உமா குழந்தை என்ன? ஓஹோ, இப்ப நான் நினைச்சேன் அதுக்குள்ளே பிறந்துட்டியா? சந்தோஷம். சங்கல்பா தேவதே. சங்கல்பத்தினாலே உண்ட. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, கட்டளை இடுங்க. அப்பா நீங்க எனக்கு பிறக்க வச்சு கட்டளை இடுங்க அப்படின்னு. அப்படி பாக்கல, நம்ம ப்ரிப்பேர்டா இல்லையே பாருங்க. எதுக்காக நான் பிறக்க வச்சேன் ஒண்ணுமே தெரியலையே. நான் ஏதோ நினைச்சேன் பிறந்த. சரி, ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்க, கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருந்துட்டாரான். தொலைஞ்சது நான் ஏதோ பரஸ்பர விருத்த தர்மங்கள். விவாகமான பிறகு சௌக்கியமா, சௌக்கியமான பிறகு விவாகமா, சம்சார கோபத்துல விழுந்து மறுபடியும் இப்படின்னு கேட்கிறல. உலகத்துல நானும் பார்த்துட்டு இருக்கேன் தம்பதிகளை. எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கு. முதல்ல
கொஞ்ச நேரம் ஆன பிறகு மாமா நீங்க ஜாதகம் பார்க்கல என்ன ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஒரு கவலையும் இல்லாத குடும்பம் எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? முடியாது. எங்க அதுக்கு ஒரு பாட்டி வந்தா 85 வயசு வரப்ப அவந்தமா பிடிச்சுன்னு அவர் ஆத்துக்காரர் வர்றார். அவர் எப்படி கொஞ்ச நேரம் ஆன அப்புறம் ஏதோ கேட்டா என்னம்மா ஒரே கவலையா இருக்கு, இந்த கட்டங்களுக்கெல்லாம் விரிவு காலம் எப்பவோ தெரியலையேன்னா. சரி பாட்டி மெல்லமா அப்புறம் மெல்லமா கேட்டேன், ஆமா என்னைக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சது இந்த கட்டங்கள்னு சொல்றீங்களேன்னு. அப்படின்னு தலைவிதான் இன்னைக்குன்னா என்ன சொல்றதுன்னா அப்ப விவகாரம் என்னன்னா இந்த விவாகத்துல இருந்து ஆரம்பிச்ச கஷ்டம் வந்ததுன்னு நினைக்கிறேன். கஷ்டம் இதனால வரல, ஆனா மனுஷியாளுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு பாருங்க. இத சுகஸ்வாமி பார்த்தாரா, என்னடா இது இப்படியே நடக்குமா? சரி அவர் இனிமேல இந்த சம்சாரத்துல விழுந்து மாட்டிக்கணும்னு கவலை இருக்கப்படாது, நாம இங்க இருக்கப்படாது. ஏன் தெரியுமோ, இந்த அம்மா அப்பா இருக்கால, பெண்ணை பெத்தவாளோ பையனை பெத்தவாளோ 2 பேரும் ஒரே மாதிரிதான். அந்த யுக்தமான வயசு வந்தாச்சுங்கிற எண்ணம் அவ மனசுல விழுந்ததையானால் எப்ப பார்த்தாலும் பொண்ணை பெத்தவன் எங்கேயாவது பையன் இருக்கா நான் பார்த்து ரோட்ல போறப்ப கூட நம்ம பையனுக்கு சரியா இருக்குமா, மேட்சிங்கா இருக்குமா, சூட்டபிளா இருக்குமா. அதே போலயே பையனை பெற்றவாளோ தகுந்த பையன் பொண்ணா வரணுமே, தன்னை வீட்டை கேட்கிற பொண்ணா வரணுமே, அடங்கின பொண்ணா வரணுமே, நல்ல பொண்ணா வரணுமே. இதே எண்ணம் இருக்க. யார பார்த்தாலும் அங்க அத்தனை பொண்ணு இருக்கா, இது இருக்கு அத்தனை பொண்ணு இருக்க, அது விவகாரம். இப்படி இந்த மனசுல இந்த எண்ணமே இருக்குமா. அவளை அதை தீர்மானம் கல்யாணம் ஆன பர்யந்தம் அந்த எண்ணம் அவளை விட்டு போகாது. இதை அறிந்தார் அவர் சர்வஜர் சுகஸ்வாமி. என்ன பண்ணினார், இங்க மேல இங்க இருந்தா எங்க அப்பா மனசு இதுலயே இருக்கும், இங்க இருந்து ஓடுங்க ஓட ஆரம்பிச்சுட்ட. அவர் ஓட வியாசாச்சாரியர் பத்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். எழுந்து அவர் பின்னால இவர் ஓடுறாரா. என்ன ஓடுறாருன்னா அவரை பிடிக்கணும். பையன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா ஓடிட்டு இருக்கானே, என்ன பண்றது இல்ல, அவரை பிடிக்கணும். அவனோ யுவா சின்ன வயசு வேகமா ஓடுற. இவராலேயே ஓட முடியுமா? இவருக்கு எத்தனையோ 1000 வருஷம் இருக்கு. தாடியெல்லாம் வெள்ள தாடியே நிறைஞ்சு போச்சு. வியாச பூஜை பண்ண போறேன்னு ஜூலை 3ஆம் தேதி. இவர் இடத்துல இவர் ஓடினா அவரை பிடிக்கணுமே, பிடிக்கல. அதனால என்ன பண்றதுன்னு அவரை கூப்பிடணும்னு பாக்குறார். எப்படி கூப்பிடுறது, நாமகரணம் பண்ணலையே, பேராது வச்சா தானே இந்த பேரை கூப்பிடணும். பேர் கூப்பிடுறது தெரியல, என்ன பேரோட கூப்பிடுறது தெரியல அவருக்கு. அவன் சொன்ன அம்பின்னு எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம், எம் பிரவ்ரஜந்தம் ஓடிட்டு இருக்க. அனுபேதம் இதற்கு உபநயனம் பண்ணல. அபேத கிருத்தியம் துவைபாயன விரகாசர ஆதுஹாவா. பையன் ஓடிட்டு இருக்காரே, நம்ம கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிட்டு இருக்கானே, அவனை பிடிக்கணுமே. இந்த விரகாசர ஆதுஹாவா எப்படி வேற வழி தெரியல. புத்ரா அவ்வளவுதான் தெரியும், பேர் வச்சுட்டுதான் சொல்லலாம். புத்திரேதி தன்மயதயா. என்ன ஆச்சுல்ல, அந்த சுகஸ்வாமி சர்வம் கல்விதம் பிரம்மதஜலானி சாந்த உபாசீதா இதம் சர்வம் எதயமாத்மா அப்படின்னு வேதாந்த தத்துவத்தை அறிந்து அனுபவிக்கிறார். யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதா தத்ர கோமோஹக்கஸ்லோகா ஏகத்வமனுபஷ்யா அனுபஷ்யதா அப்படின்னு சர்வாத்ம பாவத்தை உபனிஷஜன்யமான சர்வாத்ம பாவத்தை அனுபவித்துக் கொண்டு அவர் என்ன பண்ணினாரா, பக்கத்தில் இருக்கிற மரங்கள் வழியாக என்ன அப்பான்னு கூப்பிட்டாராம். புத்திரேதி தன்மயத்தையா கரவோபிநேது. அங்க இருக்கக்கூடியதான மரங்கள் பதில் சொல்லித்தான். தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபமான அந்த சுடருக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். பாகவதத்துல ஆரம்பத்தில் என்ன அப்படி லோகத்துல எல்லாவற்றையும் ரொம்ப வசத்தின்னு எங்க நினைக்கிறோமோ அந்த அழகுங்கிறது உங்க மனசுல இருக்க அவயவங்கள அமைப்புல இருக்கு. அந்த உயர்ந்ததான ஒரு மனசு இருந்து எல்லாரையும் நீங்க ஒன்றாக பகவானா பார்க்கக்கூடியதான நிலை இருந்தா அது அழகு. இந்த அழகுக்கெல்லாம் ஒரு முடிவு எங்க இருக்கு, அழகனுடைய பராகாஷ்டை எங்க இருக்கு, அம்பாளத்துல இருக்கு. மகாலாவண்ய சேவதி. அம்பாளுடைய அழகு இதுவா அதுவா எப்படி என்று யாராலையும் சொல்ல முடியல.
வாக்தேவர்கள் சொல்றா, தெரியாதப்பா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அழகும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கமே, ஆனால் அந்த அழகு இதோட ஒப்பிடலாமோ என்னமோ தெரியாது. அதனால்தான் மகா லாவண்ய சேவதி, லாவண்யம் அழகு, அழகெல்லாம் ஓரிடத்துல இருப்பிடமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது என்ன பண்ணினா, துவதீயம் சௌந்தர்யம் துயினகிரி கன்யே துலகிதும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சு பிரபுதய. பிரம்மதேவர் அம்பாண்டியாக எடுத்து சொல்லணும், உரைக்கிடம்னு எடுத்து பார்க்கிறார், அவரால் ஓத முடியல. மகாவிஷ்ணு பார்க்கிறார், நாராயண சகோதரி அங்க பார்க்கிறார், அந்த அழகை எடுத்து சொல்லணும்னு பார்க்கிறார், முடியல. வேதங்கள்னால சொல்ல முடியல, வேதங்கள்ல நமஸ்காரம் பண்ணிட்டார். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி தூலிகா வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, வேத மாதாக்கள்ல நமஸ்காரம் பண்ணும்போது அம்பாளுடைய பாதங்கள்ல இருந்து ஏற்பட்டதான ரகஸ் இருக்க அந்த தூசி அத தலை மேல விழுதுதான். அதான் சீமந்தத்துல அந்த நுனியில வகுடுல வச்சுக்கக்கூடியதான குங்குமமா ஆயிடுதான். ஸ்திரீகள்லாம் வகுடுல குங்குமம் வச்சுக்கணும்னு சொல்றா. அது என்ன சொல்றது, அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறதுக்கா அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஸ்ருதி மாதாக்களுடைய தலையில அவளுடைய வகுடு நுடியில அந்த அம்பாளுடைய பாதத்துல இருந்து வந்ததான அந்த ரகத்து விழுந்து அது வந்து வகுடு நுடியில இருக்க குங்குமம் மாதிரி ஆயிடுதான். அப்படி மகாவிஷ்ணுவால முடியல, பரமேஸ்வரன் ட்ரை பண்ணல. எங்காத்துக்காரியாக நானே சொன்ன என்ன இருக்குமா, சீதாராமாவுடைய கல்யாணம் நடக்கிறது. ராமனுடைய பக்கத்துல வாத்தியார் யார் தெரியுமா, நான் வசிஷ்டர். பையனாத்து வாத்தியார் வசிஷ்டர், பெண்ணத்து வாத்தியார் என்ன சதானந்தர். இந்த கௌதம மகர்ஷியுடைய பிள்ளை அவர். இந்த ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறவர் யார் தெரியுமா, நடுவர் விஸ்வாமித்திரர். நடக்கிறது 5 நாள் கல்யாணம். ஞாபகத்துக்கு இன்னைக்கு மாதிரி 1/2 மணி நேரம் கல்யாணம் இல்ல, 5 நாள் கல்யாணமும் எல்லோரும் இருப்பா. அது வேற ஒன்று. இந்த மகர்ஷிகள் சில பேர் இந்த வயசான தாத்தாக்கள்லாம் அங்கேயே வந்து உட்கார்ந்து எல்லாம் நடக்கிறதா, இவர் மந்திரம் நல்லா சொல்றாரா, இவர் பண்றாரா, காலம் நல்லா பிடிக்கிறாரா, எல்லாம் எல்லாரும் கவனிச்சு ஊர்வம்பு பார்க்கறதுக்குன்னே கதை இருந்து போவா. என்ன பண்றது, வசிஷ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கார், எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளையாத்து கல்யாணம் எது வரைக்கும், பொண்ணாத்து கல்யாணம் எது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். எப்ப தாலி கட்டுறாரோ, ஆந்திரால இருந்தா சீரகமும் வெள்ளமும் வைப்பா. சீரகம் ஏன் வைக்கிறா, கொஞ்சம் எழுத பண்ணுதான், அது பேர்லயே இருக்கணும். அகம்னு சரீரம்னு அர்த்தம், அதை சீர்படுத்துறது. சீரு அகம் சீரகம். அதனாலதான் பாருங்க, உடம்பு சரியா இல்லைன்னா வெந்நீர்ல சீரகத்தை விட்டு அந்த வெந்நீரை சாப்பிடுவா, எல்லா வியாதியும் போயிடும். சீரகத்துக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. ஆயுர்வேதத்துல சீரகத்துக்கே ஒரு அத்தியாயம் வச்சு விட்டார் அவர். சரக்கு சமயத்துல ஒரு சாப்டர் இதை பத்தி சொல்றதுக்காக இருக்கட்டும், அதை பத்தி நம்ம இன்னைக்கு வேண்டாம். சீரக லெக்சர் இல்லையா இன்னைக்கு. விவகாரம் என்னாச்சு, கல்யாணத்துக்கு பொண்ணாத்து சந்தர்ப்பம் அப்படின்னு பொண்ணுக்கு தாலி ஏறுற பரியந்தம் அந்த வெள்ளமும் சீரகமும் வச்சு நடுவில் ஒரு கட்டணம் வச்சு அதுக்கப்புறம் அபத்தியந்தா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி பொண்ணு பையனை பார்க்கணும், பையனை பொண்ணை பார்க்கணும். பழைய நாள்ல இப்பதான் முன்னாலேயே 6 மாசம் 6 வருஷமாக வீட்டிலேயே 2 பேரும் ஒன்னா இருக்க. யாரை பார்க்கறது, பழைய நாள்ல முன்னால பார்க்கப்படாது, அப்பதான் பார்க்கணும். அகோர சட்டுரபாதிக்னேதி அப்படின்னு கண்ணுல ஏதாவது தோஷம் இருந்தா அந்த தோஷமும் போகணும் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி பொண்ணு பையனை பார்க்கணும், பையன் பொண்ணை பார்க்கணும். இந்த சம்பிரதாயம் ஒண்ணு இருக்க. அதுக்கப்புறம் விவாக வியானத்த பிரதிபவான்னு சொல்லி காமேசபத்த மாங்கல்ய சூத்திர சோபித சந்தரா அப்படின்னு மாங்கல்ய சூத்திரத்தை கட்டுறது, அது ஒரு சம்பிரதாயம். மாங்கல்ய சூத்திரம் கட்டுற பரியந்தம் தான் பொண்ணாத்து வாத்தியாருக்கு வேலை. மாங்கல்ய சூத்திரம் ஏறி ஆயிடுச்சுன்னு பொண்ணாத்து வாத்தியார் நான் அப்படி போய் உட்கார்றேன்னு உட்கார்றோம், தட்சிணம் வாங்கிட்டு போயிடுவாரு. இனிமேல யாரு சார், சேஷஹோமாதிகள்லாம் பையனாத்து வாத்தியார் தான் பண்ணணும். என்ன பொண்ணு பையனோட சேர்ந்து போயிட்டாலும் இல்லையா, இப்ப இந்த வாத்தியார் தான் பண்ணணும். இது என்ன ஆச்சுன்னு வசிஷ்டர் பண்ணி வச்சுட்டே இருக்க. கொஞ்ச தூரம் ஆச்சு, கதானந்தரை கூப்பிட்டாராம். எவானர்
எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பண்ணி மேல நடத்தி வைந்தார். ஏன் வெத்தலை போட்டுக்கணுமா? இல்ல சில வாத்தியார் இப்படி மட்டும் இல்ல பண்ணுட்டார். ஏன் பாட்டுன்னு விட்டாரு. ஒன்னும் சொல்ல முடியாது. சதானந்தனுடைய சிஷ்யன், வசிஷ்டருடைய சிஷ்யனுடைய 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 சிஷ்யன் என்ன பண்றது பாருங்க. இவ்வளவு பெரிய குருவை, பரமேஷ்டி குருவுக்கு மேல இருக்க பராத்பர குருவை போய் எதிர்த்து பேச முடியுமா? பழைய நாள் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நேரம் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். ஆனா மனசுல மட்டும் கவலையா, என்னடா நம்ம காரியம் ஆயிடுத்து, இது அவர் பண்ண வேண்டியது. முதல்லயே அவருக்கு எக்கச்சக்கமான தட்சிணை. ஏன் சார் தட்டனை தர்ண வள்ளல் வாங்கி வாங்கி கொடுப்பார். ஜனகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யஜ்யம் பண்றதுன்னா அவருக்கு இஷ்டம். யாக ருத்துக்களுக்கு தான் கொடுப்பாரு. நம்ம மாதிரி இருக்கிறவளுக்கு சரி இருக்கு. இருந்தாலும் 16 மணி நேரம் என்ன ஆச்சுன்னார். இந்த அம்மா அழிச்சுட்டார், சீதாதேவியை அழிச்சுட்டு போனார். எழுந்து சொன்னார், எழுந்துட்டார். இங்க பக்கத்து ரூமுக்கு அழிச்சுட்டு போறார். அழிச்சுட்டு போய் என்ன பண்ணார், அங்கே ஒரு வயசான ஒரு பாட்டியம்மா இருந்திருக்கா. என்ன பண்ணார் தெரியுமா? நான் அம்மா சீதாமா நமஸ்காரம் பண்ண அப்படிங்கிற. நமஸ்காரம் பண்ணியாச்சு. என்ன இந்த மாதிரி தான் அருந்ததி, வசிஷ்டருடைய ஆத்துக்காரி. இவளை பார்த்தா புண்ணியம், நமஸ்காரம் பண்ணினா சௌபாகியம் ஏற்படும். உலகத்தில் இருக்கக்கூடியதான மிக சிறந்ததான பக்தாளுக்குள்ள ரொம்ப உயர்ந்தவள் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ண சொன்னாரா. நமஸ்காரம் பண்ணிட்டு சீதாதேவி நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில வர. அந்த அம்மாவும் அருந்ததியும் ஏதோ நகையெல்லாம் கொடுத்தா. அந்த காலத்துல ருஷி பத்திரிகிட்ட இல்லாத நகையா எல்லாத்தையும் கொடுத்தா. வாங்கிட்டு போயிட்டு இப்படி வராலாம். வந்ததுன்னு சதானந்த நீ போயிட்டு வந்துட்டார். இவர் தான் இருக்கின்றார். விவகாரம் என்ன ஆச்சுன்னு எங்க ஆத்துக்காரை பத்தி நான் சொல்லலாமா? நன்னா இருக்காது பார்த்தீங்களா, ரொம்ப உயர்ந்தவள்னு. அதுக்காகத்தான் ஒன்ன சொன்னேன்னாராம். விவகாரம் என்னென்ன, இது மாதிரி என்ன லோகத்துல இப்படி இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்ல பரமேஸ்வரன் தன்னுடைய ஆத்துக்காரியை போற்றவில்லை. அவ்வளவுதான். மகாவிஷ்ணு சொன்னார், பிரம்மதேவர் சொன்னார், பரமேஸ்வரன் ட்ரை பண்ணல. ஆனா தேவதா ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணினாலாம், அவன் அம்பாள பார்க்கணும்னு நினைச்சாளாம். அந்த அழகை உருட்டி பார்த்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா ஒரு வியக்தி அப்படியே உருட்டி பார்த்துட்டே இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க விடாம ஒருத்தரையே பார்த்துட்டே இருந்தேன்னா அவளுக்கு உங்க மேல கெட்ட அபிப்பிராயம் வரும். யாரா இருந்தாலும் சரி, அம்மாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், விடாம அவரையே ஒரு 5 நிமிஷம் பார்த்து பாருங்க, அந்த இடத்துல எழுந்து போயிடுவான். ஒருத்தருக்கு பிடிக்காம போயிடணும்னு நினைச்சா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. யாரையும் விடாம அப்படியே பார்த்துட்டே கண்ணு கொட்டாம வேற பாருங்க. என்ன சார் என்ன இப்படி பாக்குறேன்னு அப்போ நீங்க அசையமா பார்த்துட்டே இருக்க எழுந்து போயிடுவான். என்ன விவகாரம் இப்படி நானா அம்பாளுடைய அழகா நான் பார்க்கணும். இது மாதிரி அழகா எங்கேயும் பார்த்ததில்ல. அப்ப என்ன பண்ணாலாம், ஒரு பிளான் பண்ணினாலாம். யாரு? அந்த தேவதா ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணினா, ஸ்வதீயம் சௌந்தரியம் துயினகன கன்யே துலகிதும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபுதயா யதாலோக்யாத் அமரலலனா யாந்தி மனசா தபோபிஹி துஷ்பிராபாமபி கிரிச்ச பத சாயுஜ பதவீம். இதுக்கு வழி ஒண்ணுதான். என்ன, நான் பரமேஸ்வரன் ஆயிடணும். பரமேஸ்வரன் ஆயிட்டா ஆத்துக்காரிய பார்த்துட்டே இருக்கலாம் இல்லையா, போயிட்டு மாட்டான். வேற வழி என்ன இருக்கு? விவகாரம் என்ன, அதே பார்த்துட்டே இருக்கலாம். ஆகையார் நாமெல்லாம் தபஸ்து பண்ணி, சாதாரண தபஸ் இல்ல, துஷ்பிராபம் அடைய முடியாதா இருந்த போதிலும் இது வர்த்து சார். அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாம். ஆகையால் நம்ம என்ன பண்ணோம், சிவனாக ஆகி சிவ பூஜை பண்ணி சிவ சாயுஜ்யத்தை அடைஞ்சு அந்த சிவ சாயுஜ்யத்தினாலேயே அம்பாளை அடையும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். யதாலோக்யாத் ஔத்துக்யாத் அமரலலனாஹ தேவதா ஸ்திரீகளை உட்பட யாந்தி மனசா மனத்தினாலேயே இவ்வளவு ட்ரை பண்ணிருக்கலாம். தபோபி துஷ்பிராபாமபி கிரிஷபத சாயுஜ்ய பதவி அப்படின்னு மகாலாவண்ய சேவதி. மகதா லாவண்யஸ்ய அதிசய சௌந்தர்யஸ்ய. லாவண்யம் என்ன? அதிசய சௌந்தர்யம். தமிழ்லயும் இந்த லாவண்யம்னு பேசுறா. ஆனா அதுக்கு அர்த்தம் தெரியல. ஆனா ரொம்ப அழகுன்னு ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாளோ இல்லையா, ரொம்ப தன்னை பத்தி ஒத்தத்தையா சொல்றாளோ இல்லையா, அவள்கிட்ட டாக்டர்கிட்ட அழைச்சுன்னு போகும். டாக்டர் சொல்றார் 3 நாள் உப்பு சாப்பிடாதேன்னு.
உப்பு சாப்பிடாம இருந்தா அவ சரீரம் எப்படி இருக்குன்னு அவளை பார்த்துக்கணும். சரீரத்துல லாவண்யம், தோல்ல மினுமினுப்பு, அது எதனால வருது? உப்பு சாப்பிடறதுல. உப்பு கொஞ்சமாவது இருக்கணும். உப்பு கொஞ்சமும் சேர்த்துக்காம இருந்தலையானால் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான லாவண்யம் வயசான மாதிரி தெரியும். ஆகையா அதனாலதான் அதுக்கு லாவண்யம்னு பேரு. லவணாஜாத்தம் லாவண்யம். அதனால மனுஷனுக்கு உப்பு வேணும். அதே உப்பு அதிகமா வேண்டாம். உப்பு கொஞ்சமா சாப்பிட்டாலே நமக்கு பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, கோபம் வருது. பிளட் பிரஷர் வரதோ இல்லையோ, கோபம் மட்டும் ஜாஸ்தியா இருக்கு. கோபத்தை விட குரோதம் ஜாஸ்தியா இருக்கு. விட்டேன்னா பாரு அவனை ஒரு கை என்ன ஆபத்து. இருக்கிறது 100 வயசு. 100 வயசு வாழ்றதும் ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள என்ன இந்த விரோத பாவனைகள்? விரோதங்கள் அப்பாவுக்கும் பையனுக்கும், அம்மாவுக்கும் பையனுக்கும், மாட்டு பொண்ணுக்கும் மாமனாருக்கும், மாமியாருக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன விரோதம்? இருக்கிற கொஞ்ச நாள்ல எல்லாரும் அம்பாளை தியானம் பண்ண சௌக்கியமா போகுங்கிற ஒரு எண்ணம் மனசுல வரமாட்டேங்கிறது பார்த்தேன்னா அதான் ரொம்ப. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்? அம்பாளை உலகத்துல அழகுக்கு பேரழகாக தியானம் பண்ணுங்க. மகாலாவண்ய சேவதி மகதா லாவண்யஸ்ய அதிசய சௌந்தர்யஸ்ய சேவதி. சேவதின்னு என்ன? நிதி, இருப்பிடம். அதனால காசு ஜாஸ்தியா இருந்தா அதெல்லாம் சேர்த்து வைப்பா. பேங்க்ல போட முடியாது, என்ன பேங்க் இல்ல. அப்ப என்ன பண்றதுன்னு வீட்டுல இருக்க பணத்தை ஒரு பெரிய குடத்துல போட்டு தங்கமா மாத்தி குடத்துல போட்டு அந்த ஆத்திரையே கீழே நோண்டி அதுல வச்சு வைப்பா. 4 பக்கத்துலயும் பாறாங்கல்ல வச்சு. என்ன அது 100 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு அடியா நகர்ந்து போயிடுமா. நீங்க பகையில் வச்சோம்னா பக்கத்தாத்துக்கு போயிடும் பத்திரம். அதுக்காக தான் பாறாங்கல் வச்சு. இந்த நிதி சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. குபேர இடத்துல இது போல பல நிதிகள் இருக்கா. குறைகள்லாம் இந்த நிதிகள்லாம் அது நகரும் பூமிக்குள்ள. அது நகராம இருக்கிறதுக்காக வழி பழைய நாள்லயே பார்த்து வச்சுட்டு இருக்க. அந்த நிதிக்கு தான் சேவதி வைப்பு. நிதி மகதோலாவண்யஸ்ய அதிசய சௌந்தர்யஸ்ய சேவதி நிதி. தேவதிர் நிதிர்னா சேவதி இது அக்னி புராணாத். சேவதின்னா நிதின்னு அர்த்தம் யார் சொன்னா உங்களுக்கு? அப்படி இல்லையே, அக்னி புராணத்துல இந்த போர்ஷன் சொல்லியிருக்க. இந்த பதத்துக்கு என்னென்ன அர்த்தம்னு டிக்ஷனரி அது இருக்கு. அதையேவ பரவல் லிங்கம் சந்திர தத்புருஷயோ இது பழனிவி சூத்ரா புல்லிங்கம் இதம் நாம. இந்த சேவதிங்கிறது நிதின்னு இருக்கா இல்லையா? இந்த நிதிங்கிறது புல்லிங்கம். விவகாரம் என்ன? மகாலேவண்ய சேவதி அப்படிங்கிறது புல்லிங்கத்துல வருது. அதனால இதுக்கு நாம சொல்லப்படுது சேவத ஏ நம அரையே நம, சேவத்யை நம அப்படின்னு சொல்லப்படாது. மகாலாவண்ய சேவத ஏ நம. அதையே தேன சேவதையே நம இத்தியேவ பிரயோக ந பாட்சிக சேவத்யை நம அப்படின்னு சொல்லப்படாது. பாக்கியம் வாசிக்கிற காலத்துல நாளைக்கு அர்ச்சனை பண்றப்ப எப்படி அர்ச்சனை பண்றதுங்கிறது கூட தெரியணும் நமக்கு. அது வரைக்கும் மகாலாவண்ய சேவதி. அதற்கு பிறகு சர்வாருண அனவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சர்வாருணா. அம்பாண்டியலாமா எல்லாமும் சிவப்பு. என்ன சொல்றது? எல்லாமும் சிவப்புங்கிற வசன ஆபரண குசும காந்தியாதிகம் சர்வமேவ அருணம் யஸ்யாஹ. பட்டு கட்டிட்டு இருக்கிற ஆடை சிவப்பு, போட்டு இருக்கிற ஆபரணங்கள் சிவப்பு, தலையில வச்சிருக்கிற புஷ்பங்கள் சிவப்பு, ஒலி ஒளி அதுவும் சிவப்பு. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? அந்த சிவப்பான கலர்லயே இருந்துட்டு அம்பாளுடைய ஸ்வரூபமே சிவப்பு. பரமேஸ்வரன் வெள வெளையான்னு வெளுப்பு, அம்பாள் கொஞ்சம் சிவப்பு. சிவப்பா இருக்கிறவன் வஸ்திரமும் சிவப்பா கட்டிட்டு இருக்கா, தலையில புஷ்பமும் சிவப்பா போட்டு இருக்கா, ஆபரணங்கள்லாம் சிவப்பா போட்டிருக்கா. என்ற சர்வாருணா. இங்க சர்வாருணாங்கிற ஒரு நாமம் இருக்க. இது இங்க மட்டும் இல்ல, திரிசதியில 138வது நாம கூட சர்வாருணா. என்ன சொல்றது? இங்க மட்டும் சொல்ற வாக்தேவிகள் அங்கேயும் சொல்லிட்டு இருக்காள. அந்த நாமாவுக்கு ஆருண்யமேதஸ்ய சர்வஸ்ய லௌகித்யமேதஸ்ய சர்வஸ்ய விமர்சா. இந்த அம்பாளை சிவப்பாக இருக்கிறதாக நீங்க பார்த்தீங்களேயானால் உங்க மனசுல இருக்கக்கூடியதான் துன்பம் போயிடும். சிவப்பானது ரஜோகுணத்தை சொல்றது. இந்த ரஜோகுணமானது அங்க இருக்கா போல நீங்க தியானம் பண்ணீங்கன்னா மனசுல இருக்கக்கூடியதான துன்பம் போகணும். இதுக்காகத்தான் சிவம்.
ஏன் வேற கலர்ல அம்பாளுக்கு படம் வாங்கி கொடுக்க மாட்டாரா பரமேஸ்வரன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது இல்ல, இந்த ஸ்தோத்திரத்தை அம்பாளை சிவப்பா இருக்கிறதா நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடியதான குரோத பாவனைகள், கவலைகள் இவைகள்லாம் போகணும். அம்பாளை தியானம் பண்றது முக்கிய பிரயோஜனம் என்ன? மனசு எப்பொழுதும் நிறைஞ்சு இருக்கணும். கோபத்தினால இல்ல, சாத்தத்தினால். அந்த நிறைவு உங்களுக்கு வரணும். இருந்தது போரும். அம்பாள் நமக்கு நினைச்சு கேட்டதை விட நிறைய கொடுத்துருக்கா, அந்த எண்ணம் வரணும் உங்களுக்கு. அப்பதான் சாந்தி வரும். அதை சொல்றதுக்காக சர்வாருணா அசௌயத்தாம்ரோ அருணமுத பப்ருத்து மங்களா. நீங்க பரமேஸ்வரன் சொல்லும் பொழுது இப்படிதான் அசௌயத்தாம்ரா. இந்த காப்பர் கலர் மாதிரி இருக்கு, அது எப்படி? அதை நன்னா தேய்த்து பளபளான்னு, அதுக்கு ஏதோ ஒரு வச்சுக்கலாம், பீதாம்பரி, அதை தேய்ச்சுக்கலாம். ஏன்னா அது எப்படி இருக்கோ, பளபளான்னு எப்படி இருக்கோ அது அம்பாண்டிய கலர். புரியுது? அசௌயத்தாம்ரஹா உதபப்ருத்து மங்களஹா. இப்படி தியானம் பண்ணினா உங்களுக்கு சௌமங்கல்யம் ஏற்படும். சாஸ்திரம் வேதம் சொல்றது பார்த்தீங்களா? சிவப்பாக இருக்கக்கூடியதான அம்பாண்டிய மேனியையும் வஸ்திரத்தையும் புஷ்பத்தையும் ஆபரணத்தையும் நீங்க தியானம் பண்ணினால் சௌமங்கல்யம் ஏற்படும். சௌமங்கல்யம் ஏற்படும்னா என்ன? ஏதோ ஆனந்தமா இருக்கும் ஆத்துக்காரருங்க, அது மட்டும் இல்ல, அதுல எல்லாம் நிறைஞ்சிருக்க, மன சந்தோஷமா இருக்கு. அது ஏற்படுறதுக்கு காரணம் இப்படி தியானம் பண்ணணும்னு வேதம் சொல்றது. அதனாலதான் சர்வாருணா வசன ஆபரண குசும காந்தியாதிகம் சர்வமேவ அருணம் யஸ்யாஹ. ஒரே லைன் தான் இதுக்கு பாஷ்யம். அதுக்கப்புறம் அனவத்யாங்கி சர்வ ஆபரண பூஷிதா. அனவத்யாங்கி அவத்யானி நிந்தியானி நபவந்தி அனவத்யானி சுலக்ஷணானி அங்கானி அவயவாக யஸ்யாஹ. அந்த இப்பொழுதுதான் முழுமையாக அம்பாளை பார்த்தேன். இது வரைக்கும் கிரீட்டம் காணப்பட்டது, நெற்றி காணப்பட்டது, புருவங்கள் காணப்பட்டது, கண்கள் காணப்பட்டது, காதுகள் காணப்பட்டது, அதுக்கு பிறகு 2 கழுத்து காணப்பட்டது, 2 புஜங்களை பார்த்தேன், 2 கண்களை பார்த்தேன். சிதகிரி குண்டத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தா. முழுமையாக வந்தாச்சு, பாதங்களோட வந்தாச்சு, நடந்து என்னிடத்துல வந்தா. அதையும் பார்த்தோம். இப்பொழுது டோட்டலா பாதாதி கேசாந்தம், கேசாதி பாதாந்தம் பார்த்தா தெரியுது அனவத்யாங்கி. அதான் கரெக்டா ஒரு அங்கமும் இப்படி அப்படி இல்லை சார். எப்படி பர்ஃபெக்டா இருக்கணுமோ அப்படி இருக்கான். வாக்தேவிகள் ஆச்சரியப்படுறேன், நம்ம இப்படி பார்க்கலையே. தெரியறதுல எல்லாமே கரெக்டா அமைஞ்சு இருக்க, கச்சிதமா இருக்க. இது எப்ப தெரியும்? இதனுடைய ஸ்வரூபம் இந்த கல்வெட்டெல்லாம் செக்கிற பார்த்தீங்களா, அம்பாளுடைய விக்கிரகத்தை, தேவதா விக்கிரகங்களை பண்றா பார்த்தீங்களா, அவளுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. திடீர்னு ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை நீ செதுக்குன்னா செதுக்க மாட்டான். போயிட்டு வாயம்மா, முதல்ல நீ அந்த கிருஷ்ண விக்கிரகம் எப்படி இருக்கணும்? உட்காரணுமா, நிக்கணுமா, புல்லாங்குழல் கையில வச்சுக்கணுமா, இல்ல எப்படி இருக்கணும், ராக மேல கையை போட்டு இருக்கணுமா? முதல்ல அது கேட்பா. கேட்ட பிறகு அந்த தியான ஸ்லோகத்தை சொல்லுங்கப்பா. சொன்ன பிறகு அந்த தியான ஸ்லோகத்துல 10 தரம் சொல்லி அவன் மனசுல சேர்ந்த பிறகுதான் செதுக்க ஆரம்பிப்பான். அதனாலதான் அவளுக்கு ரொம்ப விஷயம். நம்ம இஷ்டம் ஏதோ டிராயிங் போடுறா போல போடுறது இல்ல. ஏன்னா ஐயா இதை நான் செதுக்கினா எனக்கு பேர் இல்ல, இந்த செதுக்கப்பட்டதான இந்த விக்கிரகத்தை யார் பார்க்கிறாளோ அவளுக்கெல்லாம் நல்லது உண்டாகணும். வெறுமனு ஏதோ ஒண்ணு செதுக்கி விடுறாரு சார், சிற்பின்னு சொல்லக்கூடாது. சிற்பிக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அந்த சிற்பிக்கு அத்தனை தத்துவமும் தெரிஞ்சிருக்கணும். அதோட மட்டுமல்ல, நீங்க எந்த விக்கிரகத்தை செதுக்க சொல்றோ அந்த மந்திரத்தை அவன் உபதேசம் பெறுவான். நம்ம கிட்ட இல்ல, அவளுக்கு ஒருத்தர் இருக்க. அந்த மந்திரத்தை சொல்லிண்டே செதுக்குவான். என்ன விசேஷம் இருக்கு நம்ம நாட்டுல? ஒவ்வொரு கலையிலையும் எவ்வளவு கௌரவம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஆனா அவன் சிற்பிதானே, இவன் வீடு கட்டுறவன் தானே. ஒவ்வொன்று சதுஷ்டிக்கல் ஆராய்ச்ச சதுஷ்டிக்கல் ஆவை. அவளுக்கு ஒரு கௌரவம் இருக்கு, அவளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்க. அதை வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்க. இப்ப எல்லாம் மறந்து விட்டாரு அப்படி செதுக்குவான். அது மாதிரி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் பார்த்தா எப்படி தலைக்கு தகுந்தா போல, உடலுக்கு தகுந்தா போல, பாதங்கள் தகுந்தா போல, நகங்கள், அந்த நகங்கள் எப்படி இருக்கு, எதை பார்த்தாலும் ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ற போல பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கா.
அதனால அனவத்யாங்கி. பிறகு சர்வாபரண பூஷிதா. மறுபடியும் இந்த சர்வாபரண பூஷிதாங்கிற நாம இருக்கு பார்த்தீங்களா, இது திரிசத்திலையும் இந்த நாம வருது. 235வது நாம சர்வபூஷண பூஷிதா. திரிசத்தி சொல்லிட்டு இருக்கல, சஸ்நாமம் சொல்லிட்டு இருக்க. சில நாமாக்கள் மாறி மாறி வரும். எல்லா நாமாக்கள் இதுக்காக ஒரு தடவை என்ன பண்ணணும், அட்டவணை சஸ்நாமத்துடைய அட்டவணை சொல்லு, திரிசதி அட்டவணை வச்சுண்டு ஒண்ணு இது கலந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு போய் இங்க இல்ல என்ன, எத்தனை நாமாக்கள் இங்க இருக்கிற நாமாக்கள் அங்க இருக்கு, அங்க இருக்கிற நாமாக்கள் ஏன் இங்க இருக்கு இல்ல. இந்த நாமாக்கள்லாம் சைவ சாஸ்திரத்துல வசதியான நாமாக்கள். சைவ சாஸ்திரத்துல இந்த நாமாக்களுக்கு தனி அர்த்தம் உண்டு. அதுக்காகத்தான் இங்கேயும் சொல்லியிருக்கு, அங்கேயும் சொல்லியிருக்கு. அந்த நாமாக்கள் சைவ சாஸ்திரத்துல எப்படி இருக்கு, சிவாங்கிற பதத்துக்கும் சிவகாங்கிற பதத்துக்கும் என்ன வித்தியாசம், இவைகள்லாம் அடுத்தது சிவகாமேஸ்வர அங்கஸ்தா அப்படிங்கிற நாமாக்கள்ல விசேஷமாக சொல்லப்பட. இதுக்கு முன்னால சர்வபூஷண பூஷிதான்னு சொன்ன சர்வாபரண பூஷிதா. அம்பாளுக்கு எத்தனை ஆபரணங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் என்ன அர்த்தம், அந்த ஆபரணங்கள் ஏன் அணியணும், இதெல்லாம் தெரியணும். எல்லா ஆபரணம் தான் அணிஞ்சிருக்கேன், ஏதோ நிறைய பெட்டி நிறைய இருக்கு தூக்கி போட்டுட்டா சார், என்ன இதுவா இல்ல. ஒவ்வொரு ஆபரணமும் எங்க போட்டுக்கணும், அது எப்படி இருக்கணும், ஆபரண லட்சணம் என்ன, அதை போட்டுட்டா என்ன விசேஷம், யார் போட்டுக்கலாம், இத்தனையும் சொல்லணும். ஏதோ முடிஞ்சது அம்பாளுடைய அனுகிரகம் எது வரைக்கும் முடிகிறதோ அதை அடுத்த வாரம் மேல் அகத்த பார்ப்போம். ஓம்